ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எக்ஸாம் கெரியர் வேர்ல்டு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம். அந்த நியூஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இன்னொன்று ஒரு சேனல் இருக்குது பயோ கேரியர். அது வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்ஸுக்கு, நீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு, ஸ்டோரிஸ்க்கு எல்லாமே. ஸோ அந்த சேனலோட லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரோம், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயோ கேரியர் சேனல் நேம். ஸோ இப்போ பார்ப்போம். பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், டிசம்பர் வரைக்கும் பள்ளிகள் கிடையாது, ஸ்கூல்ஸ் ஓப்பன் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன நியூஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, நவம்பர் 30 வந்து தளர்வுகளுக்குரிய பொது முடக்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நவம்பர் 16லேருந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அக்டோபர் 15 வந்து ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணலான்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னோன்னே அது மாநில அரசுகள் முடிவு பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா நியூஸ் வந்துருந்துச்சு, இப்போ ஸ்கூல் திறக்க சான்ஸே கிடையாதுன்னு சொல்லி அமைச்சர் செங்கோட்டையன் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா டிசம்பர் வரைக்கும் ஸ்கூலே கிடையாதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஒரு ரீசெண்டாக வந்து அவர் சொல்லியிருந்தாங்க 2 டேஸ்க்கு முன்னாடி. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி சிஎம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நவம்பர் 16 இப்போ ஸ்கூல்ஸ் காலேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில ரூல்ஸ்லாம் இருக்கா, அது இன்னும் சொல்லலை. இந்த ரூல்ஸ் படி ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஏன் அப்படி ஓப்பன் பண்ணலான்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கொரோனா வந்து குறைஞ்சிட்டே வருது, கொஞ்சம் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. அது வந்து கொரோனா வந்து பாதிக்கிறவங்களும் வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும். அதனால் வந்து இப்போ வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ் தியேட்டர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நவம்பர் 16 வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூல்ஸு காலேஜஸ் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்திருக்கு ரீசெண்டாக நியூஸு. ஸோ நாங்கள் வந்து வேறு அப்டேட் வந்துருந்துச்சுன்னா நாங்கள் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.